ஹாய் கைஸ், நான் வேலு. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் படிக்கிறதுக்கான முதல் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் பார்க்க போறோம். என்ன ட்ரிக்ஸ்லாம் மல்டிப்ளிகேஷன்ல யூஸ் பண்ணி நம்ம வேகமாக சால்வ் பண்ணலான்றது தான் இதை சொல்லி தர போறேன். அதுக்கு முன்னாடி பேசிக் இப்போதான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். ட்ரிக்ஸோ கான்செப்டோ எதுனாலும் நீங்க லேர்ன் பண்ணதை பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்க பிரதருக்கோ சிஸ்டருக்கோ யாருக்காவது சொல்லி கொடுங்க. சொல்லிக் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கான்செப்டும், ட்ரிக்கும் என்ன ஆனாலும் மறக்காது. நீங்க ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் குடுத்து அவங்களுக்கு புரிய வச்சுட்டீங்கன்னா சரி. ஏன்னா அவங்க டவுட் கேட்பாங்க. உங்களுக்கு டவுட் வரும். அத எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலான்றப்பயே உங்களுக்கு நல்லா மண்டையில ஏறிடும். ஸோ எந்த கான்செப்ட் லேர்ன் பண்ணாலும், எந்த ட்ரிக் லேர்ன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் குடுங்க. சொல்லிக் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கான்செப்டும், ட்ரிக்கும் என்ன ஆனாலும் மறக்காது. அது நம்ம மண்டையில நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த சம் எடுத்தாலும் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி. அதுக்கப்புறம் இன்னொரு டிப் என்னன்னா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே புதுசு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப ரொம்ப ஆசையில படிப்பீங்க. நல்லா மண்டையில ஏறிடும். ஆனா அது எவ்வளோ வேகமா மண்டையில ஏறுதோ, அவ்வளோ வேகமா மறக்கும். ஸோ ஒரு நாள் என்ன ட்ரிக் படிக்கிறீங்களோ, அத எவ்வளோக்கு எவ்வளோ நெறையா சம்ஸ் அன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்க முடியுது. மறுநாள் ட்ரை பண்ணி பார்க்க முடியுது. போன வாரம் படிச்ச ட்ரிக்க இந்த வாரம் செஞ்சு பார்க்கணும். போன வாரம் படிச்ச கான்செப்ட்ட அடுத்த வாரம் செஞ்சு பார்க்கணும். போன மாசம் படிச்ச கான்செப்ட்ட நெக்ஸ்ட் மந்த் யூஸ் பண்ணணும். வட்டம் நல்ல ட்ரிக்கும், கான்செப்டும் படிப்போம். ஆனா 1 மாசம் கழிச்சு அது படிச்சதே ஞாபகம் இல்லாத மாரி மறந்துருவோம். அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. எப்பப்பலாம் டைம் கிடைக்குதோ பழசு என்ன படிச்சோன்றத ப்ராப்பரா ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சு, அத மறுபடியும் எங்கேயாவது யூஸ் பண்ணி பழகுங்க. உங்களுக்கு அது கொஞ்சம் போக போக, அதை நீங்களே யூஸ் பண்ண மறந்தாலும் ஒரு சம்ம பார்த்தா, இது இந்த கான்செப்ட், இந்த ட்ரிக் முடிஞ்சுச்சு. இப்படிதான் தோணும். ஓகேவா? ஸோ நீங்க பிகினரா இருக்கீங்க. இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, இந்த 2 டிப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ். அது போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஹோம்வொர்க். என்னடா ஹோம்வொர்க்க லாஸ்ட்டான்னு சொல்லுவான், ஃபர்ஸ்ட்டே சொல்ட்டான்னா, ஒண்ணும் இல்லங்க. முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு பேசிக்கா என்னென்ன தேவைன்னா, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இந்த 4மே தேவை. மல்டிப்ளிகேஷன் 1 to 10 டேபிள்ஸ் 20 வரைக்கும்லாம் படிக்க வேணாம். 1 to 10 பாட்டம் 10 வரைக்கும் தரோவா இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ கன்டின்யூ பண்ணுங்க. இல்லன்னா, தயவு செஞ்சு அத லைட்டா படிச்சுட்டு வாங்க. ஓகேவா? செகண்ட் திங், அடிஷன் நல்லா பண்ண தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடா மைண்ட்ல அடிஷன் பண்றீங்களோ, நான் ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கிறப்ப பசங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் குடுப்பேன். பக்கத்துல உட்கார வச்சுட்டு, ஒரு 5, 10 பசங்கள பக்கத்துல உட்கார வச்சுட்டு, ஒரு 10 சம் எழுதி குடுத்துருவேன். சம்ம எங்கேயுமே பேப்பர்ல எழுதி பார்க்கக்கூடாது. மைண்ட்ல சால்வ் பண்ணி, அதாவது அடிஷன், சப்ட்ராக்ஷன ஒரு 10 அடிஷன், 10 சப்ட்ராக்ஷன் எழுதி குடுத்துருவேன். எங்கேயுமே பேப்பர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடாது. ஆனா, அந்த 10 அடிஷனும், 10 சப்ட்ராக்ஷனும் மைண்ட்ல ப்ராசஸ் பண்ணி ஆன்சர் எழுதணும். அது முடிச்சதுக்கப்புறம் அவங்க கால்குலேட்டர் வச்சோ, இல்ல அவங்களே சைட்ல சால்வ் பண்ணி பார்த்தோ, அத செக் பண்ண சொல்லுவேன். எத்தன தப்பு இருக்கோ, அதுக்கேத்த மாரி மறுபடியும் அவங்களே நம்பர் எழுதி சால்வ் பண்ண சொல்லுவேன். அதாவது இப்போ ஒரு 10 அடிஷன் குடுக்குறேன். 2 சம் தப்பா பண்ணிட்டாங்க மைண்ட்ல பண்றப்ப, 8 கரெக்ட்டா பண்ணிட்டாங்கன்னா, அந்த 2 சம்முக்கு ஈக்குவலா அவங்க வந்து 20 அடிஷன் சம்ஸ் அவங்களே எழுதிக்கணும். அப்படி எழுதி பண்றப்ப அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துல எல்லாமே மைண்ட்ல போட ஆரம்பிச்சுருவாங்க. அடிஷன், சப்ட்ராக்ஷன் இந்த 2 மட்டும் இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. கிளாஸ் முடிச்சுட்டு அடிஷனும், சப்ட்ராக்ஷனும் மைண்ட்ல பண்ண பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்குறவங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் சொல்லி தரப் போறேன். அத முடிச்சுட்டு நீங்களா 2, 2 நம்பரா எடுத்து எடுத்து மல்டிப்ளை பண்ணி பழகுங்க. ஓகே. சரி. மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, பட்டர்ஃப்ளை மெத்தட். 1 செகண்ட் மக்களே. ஓகே. பட்டர்ஃப்ளை மெத்தட். பட்டர்ஃப்ளை மெத்தட் வந்துருச்சுன்னா, ஒரே ஒரு டயகிராம் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சுச்சு. ஒரே ஒரு டயகிராம் தான். R3, R2, R1. இத ஃபர்ஸ்ட் பண்ணணும், இத செகண்ட் பண்ணணும், இத தேர்ட் பண்ணணும். அவ்வளவுதான். இந்த டயகிராம் நீங்க மைண்ட்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஒரு 2 நம்பர். உண்மையா சொல்றேன், கிளாஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணல. ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா பிடிஎஃப்ல ப்ராப்பரா எடுத்துட்டு வந்திருப்பேன். ப்ரிப்பேர் பண்ணாம நம்மளுக்கு எப்படி நார்மலா வருதுன்றத உங்களுக்கு சொல்லி தர்றது தான் இப்போ
இந்த மாடல்ல கொண்டு வந்திருக்கேன். அதாவது நம்மளே நம்பர் எழுதுறோம், நம்மளே பண்ண போறோம். ஓகேவா? இப்போ 18 into 36. இந்த நம்பரை பட்டர்ஃப்ளை மெத்தட்ல பண்ணணும்னா என்ன பண்ணணுன்றத முத சொல்லிடுறேன். நார்மலா எப்பவும் மல்டிப்ளை பண்ற மாதிரி பண்றதுதான். ஆனா ஒரே ஸ்டெப்ல முடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அதானே இங்க ஃபர்ஸ்ட் மெத்தடு. 8 into 6 48. 8 பேலன்ஸ் 4. செகண்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க? பேலன்ஸை போட்டு பிளஸ் போட்டுக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க? இப்படி கிராஸா மல்டிப்ளை பண்றது. 1 into 6 6. 3 into 8 24. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். பிளஸ் போட்டிருக்கோம்ல, எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 30 plus 4 34 பேலன்ஸ் 3. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? தேர்ட் ஸ்டெப் என்னது? 1 into 3. அவ்வளவுதான் மக்களே. 3 plus 3 6. ஆன்சர் 648. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? 89 into 97. ஓகே, 89 into 97 என்னன்னு பாருங்க. 89 into 97. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் மெத்தட் 9 into 7 63. 63ல 3 இங்க போடணும், பேலன்ஸ் 6 இங்க வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து 9 9s are 81 plus 8 7s are 56. இதை தான் நம்ம மைண்ட்ல பண்ண பழகணும். இப்போ நான் முதல் ஒரு அடிஷன் ஹோம்ஒர்க் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல யூஸ் ஆகும். 81 plus 56 என்னது? 137. 137 plus 6 143. 143ல 3 இங்க போடுறோம், பேலன்ஸ் 14 இங்க போட்டுக்கிறோம். இதுதான் மக்களை மைண்ட்ல பண்ண வேண்டிய வேலை. நம்ம 81 plus 50 131 plus 6 137 plus இந்த 6 143. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 143. 3 இங்க போட்டுறோம், 3 இங்க போட்டுறோம், பேலன்ஸ் 14 இங்க போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்னது? 8 into 9. 8 9s are 72. 72 plus 14 எவ்வளவு மக்களே? 86. அவ்வளவுதான். மைண்ட்ல இதை பண்ண பழகிட்டீங்கன்னா சப்ப மேட்ரு, சால்ட் வாட்டர். அடுத்து சொல்லக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் மக்களே 44 into 69 போடுவோமா? ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? 4 9s are 36. 6 போட்டுறோம், சாரி மக்களே, 6 இங்கே போட்டுறோம், பேலன்ஸ் 3 இங்கே வச்சுக்கிறோம், பிளஸ் செகண்ட் ஸ்டெப் என்னது? ரெண்டு சைடும் கிராஸாக மல்டிப்ளை பண்ணும். 4 9s are மறுபடியும் ஒரு 36 தான். 4 6 are அது ஒரு 24. 24 36 ஆட் பண்ணா 60. 60 plus 3 63. 3 பேலன்ஸ் 6. ஓகேவா மக்களே? 4 6 are 24. 24 plus 6 30. ஈஸி 3036. இது ஆன்சர். சரி, ஒரு மறுபடியும் இன்னும் ஒரே ஒரு சம் 81 into 28 போடுவோமா மக்களே? இதை ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஒவ்வொரு லெட்டரையும் நான் மைண்ட்ல போற எல்லாத்தையும் இங்க எழுதி கூட சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 1 into 8. 8 அப்படியே போட்டுருவோம். ரிமைண்டர் எதுவுமே இல்லை, இப்போ எதுவுமே எழுத வேணாம், அவ்வளோதான். செகண்ட் என்ன பண்ணுவோம்? கிராஸா மல்டிப்ளை பண்ணுவோமா? 8 into 8 64 plus 2 into 1 2 66. 6 பேலன்ஸ் 6. ஓகேவா? அடுத்து 8 2s are 16. 16 plus 6 22. புரிஞ்சா மக்களே? ஒரு சிலர் இன்னும் லைட்டா டவுட்டா இருக்கும், அவங்களுக்காக ப்ராப்பரா ஒரே ஒரு சம் 76 into 94. ஓகேவா? ஒரே ஒரு வாட்டி நச்சுன்னு சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை பண்ணுவோமா? 6 4s are 24. 24ல லாஸ்ட் டிஜிட் எப்பவுமே என்ன பண்ணும்? இங்க போடுறோம், பேலன்ஸ் 2 இங்க போட்டுக்கிறோம். ஓகேவா? இதெல்லாமே நம்ம மைண்ட்ல பண்ற மல்டிப்ளிகேஷன் வச்சுக்கலாம். பிளஸ் 2 போட்டு பிளஸ் போட்டுரும். 6 4s are 24. 4 இங்க போட்டோம், பேலன்ஸ் 2 இங்க போட்டோம், பிளஸ் போட்டோம். அடுத்து கிராஸா பண்றோம். 9 6 are 54 plus 7 4s are 28. இது எல்லாத்தையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணா என்ன வரும்? 56 plus 8 64. 84. ஓகேவா? 84 வரும். ஓகே, 84 லாஸ்ட் டிஜிட்டான 4 இங்க போடுறோம், பேலன்ஸ் 8 தனியா வச்சுக்க போறோம். இதெல்லாம் நம்ம ஆக்சுவலா மைண்ட்ல பண்ணணும். இது எல்லாமே நம்ம மைண்ட்ல பண்ணணும்.
இந்த 4 இங்க போடுறோம், 8 தனியா வைக்கிறோம், இதெல்லாம் மைண்ட்ல பண்ணணும். ஓகே. 7 9 சார் 7 9 சார் என்னது 63. 63 plus 8 என்னது 71. 71 ஆன்சர் வந்துருச்சா மக்களே? அவ்வளவுதான். பட்டர்ஃப்ளை மெத்தட் இவ்வளவுதான் மக்களே. இது நான் சொல்லி கொடுத்துட்டேன். நீங்க என்ன பண்ணணும்னா குறைஞ்சது ஒரு 50 அட்லீஸ்ட் ஒரு 35 40 போடுங்கடா. போட்டீங்கன்னா அடுத்து எப்பவுமே பட்டர்ஃப்ளை மெத்தட் மறக்க மாட்டீங்களா வாழ்நாள் ஃபுல்லா. நீங்க பாட்டுக்கு கட கட கடன்னு போட்டு முடிச்சுட்டு போயிருவீங்க. மல்டிப்ளிகேஷன் தான். அடுத்த மெத்தட் என்னன்னா ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜ். ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜ் இதுவும் மல்டிப்ளிகேஷன் ட்ரிக் தான். ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜ். ஓகே. ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜ்ல என்ன பண்ண போறோம்னா அதே மாதிரி 2 நம்பர் தான் எடுக்க போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 24 into 37 இருக்கு. நான் இதை எப்படி பண்ணணும்னா 24 into 30 plus 7 இப்படி பிரிச்சுக்கலாம். ஓகேவா? இதை பண்ண முடிஞ்சுன்னா நம்ம ஈஸியா முடிச்சிடலாம். ஓகே. 24 into 30 இதையே நான் பண்றதுக்கு கஷ்டப்படுவேன். என்னன்னா மைண்ட்ல பண்ணுங்க, ஒன்றும் இல்லை. 20 into 30 24 into 30யா 24 into 3ன்னு யோசிச்சிங்க ஃபர்ஸ்ட். 24 into 3 நீங்க ஜென்ரலா பட்டர்ஃப்ளை மெத்தட் ஸ்பீடா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். 24 3s are 72. ஓகேவா? அந்த ஜீரோவை பின்னாடி போட்டுக்கிறோம். பிளஸ் 24 into 7 24 into 7 இதை பண்ணவும் எனக்கு கஷ்டமா இருக்குடானா ஒன்றும் கவலை இல்லை. 20 into 7 plus 4 into 7 இப்படி பண்ண பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜுக்குள்ளேயே இன்னொரு ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜ். அவ்வளவுதான் மக்களே. 27 சார் என்ன மக்களே 140. 4 7 சார் 28. ஆட் பண்ணா 168. 168 720 ஆட் பண்றோம். அப்ப 888 888 அன்எக்ஸ்பெக்டட் ஆன்சர் மக்களே. சரி, மறுபடியும் சொல்றேன். வேற ஒரு எக்ஸாம்பிள். 46 into 12ன்னு வைப்போம். இது இன்னும் ஈஸியா இருக்கும். இதை பார்த்துட்டு அடுத்தது பார்ப்போம். 46 into 10 plus 2ன்னு வைப்போமா? ஃபர்ஸ்ட் 46ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்றோம். 46ஐயும் 10ஐயும் பண்ணா 460 பிளஸ் 46 into 2 டைரக்டா 92ன்னு போடணும். இல்லைனாலும் 40 into 2 80 plus 6 into 2 12 92 இங்க எழுதணும். இந்த 92ஐயும் 460ஐயும் ஆட் பண்ணோம்னா 552. மைண்ட்ல அடிஷன் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நேரம் வந்திருக்கும் உங்க மைண்ட்லயே. சரி, இப்போ ஒரு கஷ்டமான எக்ஸாம்பிள். 87 into 98. 87 into 98 என்ன பண்ணுவீங்க மக்களே? 87 into 90 plus 8 இப்படி பண்ணலாம். ஓகேவா? ஓகே. 87 into 90 சத்தியமா 87 9 சார் எனக்கும் தெரியாது மக்களே. நான் என்ன பண்ணுவேன்னா படக்குன்னு மைண்ட்லயே நான் எங்கெல்லாம் பாக்ஸ் போடுறேனோ அதெல்லாம் என் மைண்டுக்குள்ள நினைக்கிறேன்னு அர்த்தம். படக்குன்னு மைண்ட்லயே இந்த ஜீரோவை விட்டுருவேன். 87 into 9 போட்டு கண்டுபிடிச்சிட்டு ஜீரோவை பின்னாடி சேர்த்துக்குவேன். 87 into 9னா முத 80 into 9 plus 7 into 9 இது ஈஸியா இருக்கும்ல எனக்கு. 8 9s are 720. 80 9s are 720. 7 9s are என்ன மக்களே 63. 783 இதை நான் மைண்ட்ல பண்ணிடுவேன். 783 இந்த ஜீரோவை விட்டோம்ல அந்த ஜீரோவை இங்க சேர்த்துக்கணும். பிளஸ் அதே மாதிரி 87 into 8 87 into 8 பண்றது கஷ்டமா? 80 into 8 7 into 8 அவ்வளவுதான் மக்களே. 640 7 8s are 56. 696 இதை மைண்ட்ல பண்ணணும். 696. சரி, இதை ஆட் பண்ணுமா? ஆட் பண்றதுக்கு ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க. இதோட 696 பண்றது கஷ்டம். ஆனா 700 பண்றது ஈஸியா? இதோட 700 பண்ணா என்ன வரும்? 8530 வரும். இதோட 7830ஓட 700 ஆட் பண்ணோம்னா 8530 வருமா? ஆனா நம்ம இங்க 4 கம்மியா இருக்கு. நம்ம 4 எக்ஸ்ட்ராவா எடுத்து பண்ணோமா? அப்ப இந்த 4 இங்க குறைச்சுக்கணுமா? 8526 இதெல்லாம் மைண்ட்லயே பண்ணும் மக்களே. நீங்க பார்க்க உங்களுக்கே தோணும் எது ஃபாஸ்டர் மெத்தட், எது வேகமான மெத்தட். ஆனா இந்த 87 into 98 இருக்கு பாத்தீங்களா? இதை நம்ம இப்படி பண்ணக்கூடாது. இது பெரிய முட்டாள்தனம்.
ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜ்னா ஸ்பிளிட் பண்ணி ஆடா மட்டும் ஸ்பிளிட் பண்ணி மெர்ஜ் பண்றது அர்த்தம் கிடையாது. சப்ராக்ஷனாவும் ஸ்பிளிட் பண்ணி மெர்ஜ் பண்ணலாம். இந்த 87 into 98 எப்படி பண்ணலாம்னா 87 into 100 minus 2 அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். 100 minus 2 87 into 100 ரொம்ப ஈஸியா 8700 minus 280s are 160, 7 2s are 14, 160 plus 14 174. இதை சப்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்துடுமா? இதுல இருந்து 100 போச்சுன்னா 8600, அதுல இருந்து 70 போச்சுன்னா 8530, அதுல இருந்து 4 போச்சுன்னா 8526. சப்ராக்ஷன் இப்படிதான் பண்ணும் மக்களே. அப்படியே சப்ராக்ஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி தந்துடவா? ஒன்றும் இல்லை, இங்க நான் எப்படி சப்ராக்ஷன் பண்ணேன்னு மட்டும் பாருங்க. அடிச்சு கொடுத்தலாம் பண்ணக்கூடாது, சப்ராக்ஷன் விடிஞ்சிரும். 8700 இதுல 174 மைண்ட்ல சப்ராக்ஷன் பண்றது எப்படின்னு சொல்றேன். இப்படி இருக்குன்னா பெருசுல இருந்து பண்ணலாம், இல்ல சிறுசுல இருந்து பண்ணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பெருசுல இருந்தே பண்ணுவோம். இந்த லார்ஜஸ்ட் டினாமினேஷன் 100 இதுல 100 போச்சுன்னா என்ன வரும்? 8600 மைண்ட்லயே பண்ணும். மைனஸ் 70 போச்சுன்னா என்ன வரும்? 8530. இதுல 4 போச்சுன்னா என்ன வரும்? 8526. அவ்வளவுதான் மக்களே. சப்ராக்ஷன் எப்படி பண்ணணும்னு புரிஞ்சா? இருங்க இன்னொரு எக்ஸாம்பிள் போடுவோம். என்ன ஈஸியா இருக்கும் சப்ராக்ஷன். 624 minus 297. இதை எப்படி சப்ராக்ட் பண்ணுவீங்க? நான் சொன்ன மாதிரி சேஸ் நம்பர்லயும் பண்ணலாம். நான் சொல்றது என்னன்னா ரிவர்ஸ்ல பண்றோம்ல, அப்படியும் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரியே பண்ணும். 624ல 200 போச்சுன்னா என்ன வரும்? 624ல 200 போனா 424. அதுல 90 போச்சுன்னா என்ன வரும்? 334. அதுல 7 போச்சுன்னா என்ன வரும்? 227. இதுதான் ஃப்ளோ மக்களே. கடன்னு ஒரு டினாமினேஷனா குறைச்சிட்டு போயிடணும். டினாமினேஷன்ல ஒரு டிஜிட்டா குறைச்சிட்டு போயிடணும். பேங்க்ல வேலை பார்த்து டினாமினேஷன் வருது. ஒரு டிஜிட்டா குறைச்சிடணும். 200 குறைக்கணும், அடுத்து 90 குறைக்கணும், அடுத்து 7 குறைக்கணும். இந்த சம்ம ஆனா இப்படி பண்ணக்கூடாது மக்களே. என்ன பண்ணணும்னா இந்த 297 இருக்கு பாத்தீங்களா, அதை 300 ரவுண்ட் ஆஃப் பண்ணி குறைச்சிருங்க. டைரக்டா குறைச்சிட்டீங்கன்னா என்ன வரும்? சாரி மக்களே, இங்க 334ல 7 போச்சுன்னா 327 சொல்லிக்கிட்டே தப்பா எழுதிட்டேன். ஓகே, இதுல டைரக்டா 300 போச்சுன்னா என்ன வரும்? 324 வருமா? நம்ம ஒரு 3 எக்ஸ்ட்ரா சேர்த்து குறைச்சிருக்கோமா, அப்ப அந்த 3 எக்ஸ்ட்ரா சேர்த்துடணும். ஓகேவா? எக்ஸ்ட்ரா சேர்த்து ஆட் பண்ணோம்னா குறைக்கணும், எக்ஸ்ட்ரா சேர்த்து குறைச்சோம்னா சப்ராக்ட் பண்ணோம்னா கூட்டணும். இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள்ல நான் ஆட் பண்ணியிருப்பேன். அங்க என்ன பண்ணேன்? கடைசியா சப்ராக்ட் பண்ணேன். எங்க 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 ஒரு இடத்துல ஆட் பண்ணனே, இந்த 700 இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. 7830ஓட 700 ஆட் பண்ணனா அப்ப 8530 வந்துச்சா? இது -4 தனியா எழுதுறேன். -4 இங்க 4 ஆட் பண்ணி நான் இங்க சேர்த்துறப்ப 8530 வந்துச்சு. அதுல இருந்து 4 சப்ராக்ட் பண்ணேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட வேல்யூவை ஆட் பண்ணோம்னா பின்னாடி சப்ராக்ட் பண்ணோம், அதே சப்ராக்ட் பண்ணோம்னா பின்னாடி ஆட் பண்ணும். அவ்வளவுதான். இங்க அந்த 4 சேர்த்து பண்ணோம். இங்க இந்த 3 என்ன பண்றோம்? எக்ஸ்ட்ராவா சப்ராக்ட் பண்றோம். 297 பண்ற இடத்துல 300 பண்றோம். அப்ப அந்த 3 கடைசியில ஆட் பண்ணிக்கிறோம். இப்படியும் பண்ணலாம். ஓகேவா? சப்ராக்ஷனை மைண்ட்ல பண்றப்ப இந்த 2 மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அதை பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தட் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹையஸ்ட் டிஜிட்ல இருந்து ஒன்னொன்னா குறைச்சிட்டு வந்தோம்னா சப்பையா முடிஞ்சிடும். அதுக்கு எப்படி பழகணும்னா ஃபர்ஸ்ட் 100ல இருந்து 20 போனா என்ன வரும்? 120ல இருந்து 90 போனா என்ன வரும்? இப்படி பண்ண பழகுங்க. 100ல 80 போச்சுன்னா என்ன வரும்? ஈஸியா 20ன்னு சொல்லிடுவோம். அதே 160ல 80 போச்சுன்னா என்ன வரும்? மைண்ட்ல வேகமா பண்ணி பழகணும். இந்த மாதிரி ஜீரோஸ் வச்சு பண்ணி பழகுங்க. 140ல 60 போச்சுன்னா என்ன வரும்? அதே 80 தான் வரும். 170ல 40 போச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியா 130ன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா இது சின்ன நம்பர். அதே 130ல 80 போச்சுன்னா 50. ஓகேவா? 130ல 60 போச்சுன்னா என்ன வரும்? 70. இதை மைண்ட்ல ஃபாஸ்டா பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிங்கிள்டு நம்பர் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த 0ல முடிகிற நம்பர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிங்கிள்டு நம்பர் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகேவா? சரி, நம்ம என்ன டாபிக் பார்த்தோன்றதே மறந்துட்டோம். சப்ராக்ஷன் சொல்லி தர ஆரம்பிச்சிட்டேன். மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ்ல என்ன பார்த்தோம்? பட்டர்ஃப்ளை மெத்தடு,
அடுத்து ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜ். ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜ் எங்க போட்டேன்? இங்க இருக்கு. அடுத்து ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜ். அடுத்த மெத்தட் என்னன்னா ஃபார்முலா மெத்தட். ஃபார்முலா மெத்தட்னா ஒன்றும் இல்லை, நீங்க ஸ்கூல்ல படிச்ச ஒரு ஃபார்முலா இங்க நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபார்முலா மெத்தட். a square minus b square equal to a plus b into a minus b. நிறைய பேர் இங்க இருக்கிற பாதி பேருக்கு மேல டாப்பரா இருப்பீங்க, எனக்கு தெரியும். இந்த ஃபார்முலாலாம் படிக்காம 12th கிராஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க மேக்ஸ் படிச்சிருந்தா. ஓகே, இந்த ஃபார்முலா நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வருது, 24 into 26. இது எப்போலாம் யூஸ் பண்ண முடியும்னு சொல்றேன். ரெண்டு நம்பரும் ஆட் நம்பரா இருந்தா பண்ணலாம், போத் ஆடா இருந்தா. இல்லைனா அதே போத் ஈவன் நம்பரா இருந்தா பண்ணலாம். ஒன்னு ஆட் நம்பர் ஒன்னு ஈவன் நம்பரா இருந்தா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதை எப்படி பண்ணுவேன்றத சொல்றேன், அப்புறம் ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் பண்றேன். இந்த சம்மை பார்த்தா நான் 25 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு பண்ணுவேன். எப்படின்னா இந்த நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கும் இதுக்கும் மிடில் வேல்யூ என்னவோ அதுதான் ஏ பிளஸ் பியா இருக்கும். அதாவது 25. மிடில் வேல்யூ என்னது 25. இந்த 25க்கும் இந்த ரெண்டுக்கும் மிடில் வேல்யூனா ரெண்டு சைடு ஒரே டிஃபரன்ஸ் தானே வரும். அந்த டிஃபரன்ஸ் என்னவோ அதுதான் இன்னொரு நம்பர். ஓகேவா? மைனஸ். ஓகேவா? இப்போ a பிளஸ் பி 25 பிளஸ் 1 26 இங்க இருக்கா, a மைனஸ் பி 24. இந்த ரெண்டையும் பண்றப்ப a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா என்ன வரும்னா நம்மளுக்கு ஸ்கொயர் வேல்யூ ஈஸியா தெரிஞ்சா ஆன்சர் வந்துடும். 625 மைனஸ் 1 ஆன்சர் 624. இப்போ வாங்க இன்னொரு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 14 into 18. என்ன மக்களே, மிடில் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ரெண்டுக்கும் நடுவுல எந்த வேல்யூ வரும்? 16. 16 ஸ்கொயர் மைனஸ் ரெண்டுக்கும் காமன் டிஃபரன்ஸ் தான் இருக்கும் 2 ஸ்கொயர். முடிஞ்சு போச்சு மக்களே. 16 ஸ்கொயர் 256 minus 2 square 4 which is 252. முடிச்சிட்டோம், அவ்வளவுதான். 10 into 20 டைரக்டா 200 போடலாம். நம்ம ஃபார்முலா மெத்தட்ல வருதான்னு செக் பண்ணுவோமா? மிடில் வேல்யூ என்னது 15, காமன் வேல்யூ 5. 225 minus 5 square which is 25. ஆன்சர் 200. வருதா? வருது. இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள், கொஞ்சம் பெரிய எக்ஸாம்பிளா போமா? 44 into 66. இதை விட்டாங்களா? சரி, 44 into 66. இதுக்கு மிடில் வேல்யூ பார்க்கவே நான் கஷ்டப்படுவேன். என்னன்னா ரொம்பலாம் கவலைப்படாதீங்க. டிஃபரன்ஸ் எவ்வளோங்க? 22வா? அப்போ மிடில் வேல்யூ வந்து 11 அதிகமாகவும் 11 கம்மியாகவும் இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸி உங்களுக்கு. இதை விட 11 அதிகமான வேல்யூ என்னது? 55. அதே தான் இதை விட 11 கம்மியா இருக்கும். ஸ்கொயர் மைனஸ். இப்போ ரெண்டு சைடும் ஒரே நம்பர் வர்றதுக்கு என்ன காரணம்? 11 தானே. 11 ஸ்கொயர் முடிஞ்சு. 55 ஸ்கொயர் என்னன்னா 5 6 30 25 minus 121. முடிஞ்சா? சப்ராக்ஷன் எப்பவும் போல பண்ணலாமா? 2925 மைனஸ் 20 பண்ணோம்னா 2905. இதுல ஒண்ணு போச்சுன்னா ஆன்சர் 2904. இதான் மக்களே ஆன்சர். புரியுதா எப்படி பண்றோன்னு? சப்ராக்ட் பண்றோம். ஓகே, இந்த ஸ்கொயர் வேல்யூலாம் நான் எப்படா கண்டுபிடிக்கிறேன்? 55 ஸ்கொயரு 11 ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும் ஜென்ரலா. 55 ஸ்கொயரு 38 ஸ்கொயரு 87 ஸ்கொயரு இதெல்லாம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் அதான் எடுக்க போறேன். விச் இஸ் நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா 1 ஸ்கொயர்ல இருந்து 25 ஸ்கொயர் வரைக்கும் நீங்க படிச்சிடணும். 26 ஸ்கொயர்ல இருந்து 125 ஸ்கொயர் வரைக்கும் எப்படி போடணும்னு நான் சொல்லி தருவேன். ஓகே டீலா? ஹோம்ஒர்க்கை மறந்துடக்கூடாது. ஐயோ, நம்ம ஏதாவது பண்ணாதான் தப்பா போயிடுது. ஹோம்ஒர்க்கை மறந்துடக்கூடாது. அடிஷன் 2 3 டிஜிட் வேல்யூ எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன். 324 plus 648 இந்த மாதிரி பண்ணும். இந்த மாதிரி ஒரு 10-15 வேல்யூ எடுத்து 10 வேல்யூ எடுங்க. ஃபர்ஸ்ட் 10 வேல்யூ எடுத்து அதை மைண்ட்லயே பண்ண பழகணும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா?
இதை மைண்ட்ல சால்வ் பண்ணணும் மக்களே. இந்த மாதிரி 3 டிஜிட் நீங்களா எடுத்துக்கோங்க. 10 நம்பர் எடுங்க, அதை மைண்ட்ல சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் வந்துச்சுன்னா ஓகே, ஆன்சர் வரலையா 10 தப்பா பண்றோமா மறுபடியும் 10 எடுத்துக்கோங்க. 2 தப்பா பண்றீங்களா மறுபடியும் ஒரு 5 எடுத்து பண்ணுங்க. ஓகேவா, எடுத்ததும் 1 தப்புனா 10ன்னு பண்ண வேணாம். ஒரு 2 தப்பு பண்றீங்கன்னா மறுபடியும் ஒரு 5 வேல்யூ எடுத்து பண்ணுங்க. இல்ல இதை ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்னால செய்ய முடியல கஷ்டமா இருக்குன்னா 2 டிஜிட்ல இருந்து ஆரம்பிங்க. 88 plus 77 இதை மைண்ட்ல பண்ணுங்க. 24 plus 36 இதை மைண்ட்ல பண்ணுங்க. இந்த ரவுண்ட் ஆஃப் வர மாதிரி எல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணி பழகுங்க. 33 plus 57 இதெல்லாம் பண்ணி பழகிட்டு இது கஷ்டம் இது ஈஸியாக ஆரம்பிக்கிறப்ப இதை பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க் சப்ராக்ஷன் மக்களே. சப்ராக்ஷன் 2 டிஜிட்டோ 3 டிஜிட்டோ உங்க இஷ்டம். எக்ஸாம்பிளுக்கு 900 மைனஸ் 136 இந்த மாதிரி நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ண பாருங்க. அடுத்து 284 மைனஸ் 96 இந்த மாதிரி நம்பர்ஸ். 712 மைனஸ் 87 இந்த மாதிரி நம்பர்ஸ். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். உங்களுக்கு மாடல் பார்த்தா தெரியும். முதல்ல எப்படி இருக்கு, ஜீரோல முடியுதா, அதோட சப்ராக்ஷன்ஸ் எப்படி மைண்ட்லயே பண்றது. அடுத்தது இந்த 100 ஒட்டி முடிகிற மாதிரி நம்பர்ஸ், இதோட சப்ராக்ஷன் எப்படி மைண்ட்ல. அடுத்து இங்க சின்ன நம்பர் இங்க பெரிய நம்பர், இப்படி வர சப்ராக்ஷன்ஸ். அடுத்து 805 மைனஸ் 290 ஓகே 92 இது எப்படி பண்றது. 703 மைனஸ் 176 இது எப்படி பண்றது. இந்த மாதிரி எல்லாம் மைண்ட்ல நீங்களே யோசிங்க. இந்த 703 மைனஸ் 176 எல்லாம் நீங்க ஜென்ரலா 700 மைனஸ் 176 பண்ணிட்டு 3 ஆட் பண்ணிக்கலாம், அப்படி பண்ணலாம். இல்லைன்னா 700 மைனஸ் 173 பண்ணீங்கனால ஆன்சர் வந்துட போகுது. இதெல்லாம் நீங்க லாஜிக்கலா யோசிங்க மக்களே. லாஜிக்கா யோசிச்சு மைண்ட்ல எப்படி ஃபாஸ்டா பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு ஹோம்ஒர்க்கா பண்ணணும். ஓகேவா, 10 தான். என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா டெய்லி 10 அடிஷன் 10 சப்ராக்ஷன் நீங்களா வேல்யூஸ் எடுத்து நீங்களா பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷன். ஐயா இது மெயின்ஸ் படிக்கிறவங்க எல்லாம் எடுத்து உட்காந்துடாதீங்க, வச்சுடுவேன். நாளை காலைல கிளாஸுக்கு வந்துடணும். மெயின்ஸ் கிளாஸ் இருக்கு, ரெக்கார்டட்றான் லைவ்னு நினைச்சிடாதீங்க. பட்டர்ஃப்ளை மெத்தட்ல 10 நீங்களா எந்த வேல்யூனாலும் 2 டிஜிட் நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு 2 டிஜிட் மற்றும் பட்டர்ஃப்ளை பழகிக்குவோம். 3 டிஜிட் நான் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் சொல்லித்தரேன். ஓகேவா, அது ரெண்டையும் சேர்த்து படிச்சீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அப்படியே ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜ். இதுல 10 மக்களே. எல்லாத்துலயும் 10 டோட்டலா 40 வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா ஃபார்முலா மெத்தடு இன்னைக்கு பண்ண வேணாம். ஓகேவா, ஃபார்முலா மெத்தட் எப்போ பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ண போறோம், ஸ்கொயர் வேல்யூ சொல்லி தர போறோம்னா ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சதுக்கு அப்புறம் 26ல இருந்து 125 ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது 2 ஆட் நம்பர் ஏதாவது 2 ஈவன் நம்பர் எடுத்து ஃபார்முலா மெத்தட்ல எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு கத்துக்க போறீங்க. ஓகேவா, முடிச்சிடலாமா, கிளாஸ் முடிச்சிடலாமா. ஓகே கைஸ், முடிச்சு விட்டுறலாம். டாடா பாய் பாய்.